ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கிந்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் நேரில் சென்று அங்கு உள்ள மக்களின் வாழ்வை தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அளித்த சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், எண்கணித ரீதியாக 2ஆம் எண்ணின் சிறப்புகளை எங்களுக்காக சொல்லுங்க சார். 2 எண்கணித சாஸ்திரப்படி 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க, அதாவது 2ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனநிலையில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு உறுதி அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே உறுதியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்களையும் அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். எதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சந்திர பகவானுடைய அற்புதங்களும் அதி அற்புதங்களும் நிறைந்த எண் இந்த 2ஆம் எண். அப்போது சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2ஆம் எண் சந்திர பகவான் மனோகாரகனாக இருக்கிறதுனால தன்னுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நேரங்களில் உறுதியாகத்தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய முடிவுகளில் உறுதியில்லாத ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத தடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, தனக்குத்தானே எடுத்த முடிவுகளை மற்றவங்க சொல்லாததுக்கு முதல்லையே அப்படி இருக்குமா இப்படி இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை தானாக கெடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மாலை நேரத்துக்கு அப்புறம் செய்யக்கூடிய பிரார்த்தனை, மாலை நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு, இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்கும், கச்சிதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் யோசித்து அல்லது 1 நாள் 2 நாள் யோசனை பண்ணி எடுக்கக்கூடிய முடிவுகளை உடனே, அதாவது சட்டுன்னு முடிவெடுப்பாங்க. பட்டுன்னு அந்த காரியத்தை தனக்கு சாதகமாக செஞ்சு முடிச்சிக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்குவாங்க. பொதுவாக 2ஆம் நம்பரில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பெருமையான ஒரு பிரபல்யங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கல்வி கற்கும் பொழுது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
ஈடுபாடு இருந்தால் கூட கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து தன்னை அறியாமலேயே ஏதாவது ஒரு வகையில் வந்து போட்டி அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து தனிப்பட்ட ஒரு தகுதியை வந்து வச்சுக்கிட்டு அதன் மூலமாக தொடர்ந்து ஜெயிச்சு வர்றது. அதாவது இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து பேர் வாங்கணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி விளையாட்டு துறைகளில் கலந்துக்கிட்டு அதில் வந்து முதல் பரிசு அல்லது 2ஆம் பரிசு வாங்கி அதன் மூலமாக பேர் வாங்கக்கூடிய ஒரு தகுதி அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு. இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் அதிக நன்மைகள் கிடச்சிக்கிட்டு இருக்கும். 2ஆம் தேதி பிறந்தவங்க பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். 2ஆம் தேதியில் பிறந்தவங்க வந்து தன்னுடைய துணி, அதாவது உடுத்துற வஸ்திரம் வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் கிழிஞ்ச வஸ்திரம், அதாவது டேமேஜான வஸ்திரத்தை வந்து அணியாமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பல பேருடைய வாழ்த்துக்கள் வந்து மிக மிக சுலபமாக வாங்கி கொள்ளக்கூடிய தகுதி அதிகமாக இருக்கக்கூடிய 2ஆம் தேதியில் பிறந்தவங்க வந்து இந்த மாதிரியான கிழிஞ்ச வஸ்திரத்தை வந்து உபயோகப்படுத்தும் பொழுது மற்றவங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறத விட தேவையில்லாத அபசகுணமான வார்த்தைகள் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குழந்த சுபாவம் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு அமைப்பு இந்த 2ஆம் எண்ணுக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் ஆழமாக சிந்தித்து முடிவெடுத்தால் கூட சில நேரங்களில் உங்களுக்கு சோதனைன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய சோதனை வந்தால் கூட அதை வந்து அசால்ட்டாக, அதாவது அது பெருசாக வந்து எடுத்துக்காமல் அந்த சோதனையை கண்டு அதிகபட்சமான வேதனை அடையாமல் உங்களுக்கு வந்து தனக்குத்தானே சாதனை பண்ணணுங்கிற ஒரு முன் எச்சரிக்கையும் முன் ஜாக்கிரதையும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 2ஆம் எண்ணுக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் கூட அதில் வந்து பின்னால் ஏதாவது ஒரு வகையில் அந்த கஷ்டங்களை முழுவதும் அதிர்ஷ்டங்களாக மாற்றக்கூடிய தகுதி 2ஆம் எண்ணுக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க வந்து, அதாவது 2ஆம் எண்ணில் பிறந்த சாதனையாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவங்க வந்து 2ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி போப் ஆண்டவர் 2ஆம் தேதியில் பிறந்தவங்க, லால் பகதூர் சாஸ்திரி வந்து 2ஆம் எண்ணில் பிறந்தவங்க, சில்க் ஸ்மிதா நடிகை வந்து 2ஆம் தேதியில் பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு டிப்ஸை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். 2ஆம் எண் குறித்த சிறப்பான விளக்கங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசையால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். உங்களுடைய வாழ்வில் நலமும் வளமும் பெற உங்க டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, சாரை நேர்ல வந்து பாருங்க, பயன் பெறுங்க. நேர்ல வர முடியாதவங்களுக்காகவே பிரத்யேக போன் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கு. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.